கத்தர் கொடுத்த அந்த நாளுக்காய் கத்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னைக்கு நாங்கள் இறைமைய தீர்க்கதரிசி, அதாவது தீர்க்கதரிசிகளை பற்றி படிக்கும்பொழுது சிலுவை காட்சிகளை நம்ம நிறையா தியானிக்கிறதுக்கு நிறையா அதில் கற்றுக்கலாம். அதனால் இன்னைக்கு இறைமைய தீர்க்கதரிசி எழுதின அந்த காரியங்களை இன்னைக்கு கற்றுக்கலாம். பிசின் தைலத்தை பற்றி அவர் பேசுகிறார். ஏன் இந்த பிசின் தைலம்னா என்னது, அது ஏன் அதை சொன்னார் அப்படிங்கிறத நம்ம தியானிக்கும் பொழுது சிலுவையை பற்றிய காரியங்களை தான் அங்கே சொல்கிறார். அப்போது நம்ம அதை தியானிக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா, நம்ம எப்போவுமே சிலுவை காட்சிகளை முன்னாடி வச்சு தான் தீர்க்கதரிசிலாம் எழுதியிருப்பாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை செயல்படுத்துறதுக்கு இன்றைக்கி நம்ம உறுதியாக நம்ம பிடிச்சி ஜெயிப்போம். ஆண்டவர் இதுலேயும் நிறைய கற்று தருவார்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு ஜெயிப்போம். ஏன்னா அந்த சப்ஜெக்ட் ஒவ்வொரு சப்ஜெக்ட் தயாரிக்கும் போதும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு நம்ம வசனத்தை படிக்கும் பொழுதோ இல்லாட்டா அதனுடைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஆண்டுகிட்ட ஜெபிக்கும் பொழுதோ நம்மளுக்குள்ள ஒரு ஊன்றுதல் இருக்கணும். அப்போ தான் மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுது அதனால் பிரயோஜனமாக இருக்கும், இல்லாட்டா பிரயோஜனமே இருக்காது. அதனால் இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது இந்த வசனத்தை படித்து இதை நான் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுதே எனக்கு ஒரு பெரிய ஒரு காரியங்களை கற்றுக்கொண்ட மாதிரி இருந்தது. உங்களுக்கும் அதை செய்வார் ஆண்டவர். அப்படி காரியங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது தான் நம்ம உலகத்தில் பெரிய காரியங்களை செய்ய முடியும், ஆண்டவருக்குன்னு சாட்சிகளாக நிற்க முடியும். அதாவது சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு தான் பைத்தியம், ரட்சிக்கப்படுற நமக்கோ அது தேவ பலனாக இருக்குது. அதனால் நமக்கு பலன் தரக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம். அதனால் தீர்க்கதரிசிகளை நிறைய நம்ம தியானிக்கணும். தியானிக்கும் போது நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கும் அதை தியானிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்கள் ஜெயிப்போம். நல்ல தகப்பனே நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. ஆண்டவரை பிசின் தைலத்தை பற்றி நாங்கள் படிக்கும் பொழுதே சிலுவை காட்சியை எங்களுக்கு முன்பாக வைத்து எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தந்து வழிநடத்துமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே தீர்க்கதரிசியின் மூலமாக நீங்கள் எங்களுக்கு எழுதி தந்திருக்கிற வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய சிலுவை காட்சிகளை நாங்கள் கண்டு நீங்கள் என்ன செய்வீங்க என்று ஆண்டவரை நாங்கள் உணர்ந்து அதை ஜெபிக்கிறதுக்கு பிள்ளைகளாய் காணப்பட இந்த வார்த்தைகளை வசனங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களோடு நீங்கள் ஆவியானவர் பேசி எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறையா. எதிராக ஒரு சத்துருவின் எல்லா திட்டங்களுக்கும் எங்களை விலக்கி காத்து எங்களை நீங்கள் ஆண்டவரை உருவாக்கி வழிநடத்துகிற தயவுக்காக நன்றி. இன்னும் நடத்த போவதற்காய் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி செல்லும் ஆசீர்வதியும் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. வசனத்தின் மூலமாக எங்களோடு கூட பேசுங்க சுவாமி. நாங்கள் பேசும் சத்தத்தை கேட்டு அதுக்கு கீழ்ப்படியவும் எங்களுக்கு உதவி செய்யுமா ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுமா ஜெபிக்கிறேன். துதிக்கிற மாயம் எல்லாம் அம்மக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி வசனத்துக்குள்ள நம்ம கடந்து செல்வோம். ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வேறொருவர் இல்லையே. தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வேறொருவர் இல்லையே. எங்கள் மத்தியில் என்றென்றும் வாழ்பவரே, எங்கள் மத்தியில் என்றென்றும் வாழ்பவரே, வெட்கப்பட்டு போவதில்லை. நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை.
ஏசையா ரட்சகரே, ஏசையா மீட்பரே, ஏசையா ரட்சகரே, ஏசையா மீட்பரே. தேசமே கலங்காதே, மகிழ்ந்து நீ களி கூறு. தேசமே கலங்காதே, மகிழ்ந்து நீ களி கூறு. பெரிய காரியங்கள் செய்கிறார் நமக்கு, பெரிய காரியங்கள் செய்கிறார். களங்கள் நிரப்பப்படும், ஆலைகளில் வழிந்தோடும். களங்கள் நிரப்பப்படும், ஆலைகளில் வழிந்தோடும். அதிசயமாய் நம்மை நடத்திடுவார், திருப்தியா நம்மை நடத்திடுவார். அதிசயமாய் நம்மை நடத்திடுவார், திருப்தியா நம்மை நடத்திடுவார். இழந்த வருஷத்தையும் வருஷங்களின் விளைச்சலையும், இழந்த வருஷத்தையும் வருஷங்களின் விளைச்சலையும் மீட்டு தருபவரே ஏசையா, மீட்டு தருபவரை ஏசையா. மாறி மலையையும் பின்மாறி மலையையும், முன்மாறி மலையையும் பின்மாறி மலையையும் எங்கள் மேல் பொழிய செய்பவரே, எங்கள் மேல் பொழிய செய்பவரே. ஏசையா ரட்சகரே, ஏசையா மீட்பரே, ஏசையா ரட்சகரே, ஏசையா மீட்பரே. இன்னைக்கு எரேமியா தீர்க்கதரிசியில் இருக்கிற அவர் கீலேயாத்தின் பிசின் தைலம் இல்லையோ அப்படிங்கிற ஒரு காரியத்தை சொல்கிறத நம்ம பார்ப்போம். அந்த ஒரு வசனத்தை படித்தாலே நமக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. எரேமியா 8வது அதிகாரத்தில் 22வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கீலேயாத்தின் பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமார்த்தி சொஸ்தமடையாமல் போனாலும் சொல்லி ஒரு கேள்வியை கேட்கறத நம்ம பார்ப்போம். இப்போ ஆண்டவர் முதலே சொல்லியிருந்தாரு, பாலஸ்தீனா அழிக்கப்படும் சொல்லியிருந்தாரு. அது அழிக்கப்படும் சொல்லி கடைசி வரைக்கும் நீங்கள் வெளிப்படுத்த வரைக்கும் படிச்சிங்கன்னா நிறைய காரியங்கள் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அந்த மாதிரி அழிக்கப்பட போகும்போது யூதர்கள்லாம் பாருங்க, ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் குறை சொல்கிறாங்க. இவங்க தவறு செஞ்சதை உணர்ந்து கொள்ளாமல் நிறைய இஸ்ரேல் மக்கள் அப்படித்தானே செய்வாங்க. அந்த காரியத்தை இங்கே செய்கிறத எரேமியா தீர்க்கதரிசிட்ட போய் சொல்கிறதுனால அவர் இந்த காரியத்தை சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அவங்க நாடு கடத்தப்பட்டு இந்த யூதர்கள்லாம் போனாங்க பார்த்தீங்களா. அப்போ அவங்க கேள்வி எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து கேள்வி கேட்காங்க, ஆண்டவர் எங்களை கைவிட்டாரு, ஏன் இப்படி இவங்க கையில் எங்களை மாட்டி வச்சிட்டாரு, இந்த பாபிலோன் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பற்றி குற்றமாக சொல்லி இவங்ககிட்ட கேள்வி கேட்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, நீங்கள் அந்நிய தெய்வங்களை சிலைகளை அதெல்லாம் வணங்கிட்டு ஆண்டவர் சொன்னதை நீங்கள் கேட்காம போனதுனால தான் நீங்கள் அந்த காரியங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த நம்பிக்கையற்ற நிலையில் இருந்த நிலையை பார்த்து இப்போ எரேமியா தீர்க்கதரிசியினுடைய பேரே அழுகையின் தீர்க்கதரிசி தான். அப்போ எப்பவும் அழுவார். ஏன்னா
அவருடைய குணங்கள், சிலருடைய குணங்கள் பார்த்தீங்கன்னாக்கி சிலர் வந்து பார்த்து நிறைய காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கி நிறைய ஆபத்துகள் அந்த மாதிரி காரியங்கள்லாம் பார்த்து ஸ்ட்ராங்காக இருந்துன்னு அதில் ஜெயிப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னாக்கி அப்படி அதை வந்து தாங்கக்கூடிய ஒரு இது இருக்காது. அதனால என்ன பண்ணுவாங்க, அது திடீர்னு அழ ஆரம்பிச்சிருவாங்க. அழுதுட்டு அப்புறம் அதை வந்து சாதிச்சு முடிச்சாலும் கூட அழுகிற ஒரு காரியத்தை வந்து செய்வாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இவர் எதுவும்னா உடனே வந்து அழுகுருவார். அப்போ இவங்க வந்து சொல்லும் பொழுது இப்படி நம்பிக்கையற்ற நிலையில் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி எப்பவும் தீர்க்கதரிசிகளை பார்த்தீங்கன்னாக்கி அவங்க வந்து அவங்க சொல்கிற காரியங்களை இவங்க கடைபிடிக்க மாட்டான். ஆனால் தவறு மட்டும் சொல்லுவான். தவறு சொல்லும் பொழுது அவங்க வந்து மனம் வந்து இருப்பாங்க. அதில் இந்த எரேமியா தீர்க்கதரிசி அந்த நிலையில் வந்து அவருக்கு ஒரு மனமே வந்து ஒரு உடஞ்சி போய் அழுதாருன்னு சொல்லி பார்க்கும். அப்போ தான் ஆண்டவரை பற்றி சொல்கிறாரு, நீ ஆண்டவர் வந்து என்ன செஞ்சுருக்காரு, இது அழிக்கப்படும், அதுக்கு முன்பாக நீ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியா நீ கேட்காததுனால தான் இப்படி நடக்குது. அதுக்கு வந்து அவர் சொல்கிற காரியங்கள் தான் இந்த கீலேயாத்தின் பிசின் தைலத்தை பற்றி சொல்கிறாருங்கிறத நம்ம பார்க்கணும். கீலேயாத்தின் பிசின் தைலம் அங்கே இருக்கிறதுன்னு சொல்லி சொல்கிறாரு. அங்கே இருக்குது, நீ வந்து என்ன செய்யலை, அதை வந்து அதன்படி நீ கேட்காதனால, நீ வேண்டாத காரியங்களை செய்ததுனால அந்த காரியத்தில் நீ வந்து அது அந்த பிசின் தைலத்தின் மூலமாக நீ வந்து காயப்படுத்தப்பட்டிருந்தாலும் அது குணப்படுத்த முடியக்கூடிய ஒரு காரியம் செய்யும். அதை நீ செய்யலை அப்படின்னு சொல்லி அவர் வந்து நீங்கள் நிறைய தீர்க்கதரிசிலாம் படிச்சிங்கனாக்கி அதனுடைய ஆழங்களை படிக்கணும்னா ஆவியானவர் சொல்லித்தரதை நீங்கள் தியானிச்சா தான் நம்ம பண்ண முடியும். இந்த பிசின் தைலங்கக்கூடிய ஒரு குறிப்பு இருக்குது, அதை நான் சொல்லிடுறேன். பாலஸ்தீனா தேசத்தில் ஒரு வளரக்கூடிய ஒரு மரம் தான் சொல்லி நம்ம பார்க்கோம். அவங்க வந்து ஒரு வாசனை தெரிந்த ஆதியாமத்திலாம் பார்த்தீங்கன்னாக்கி ஏசா வந்து இந்த யாக்கோபு கிட்ட சந்திக்க போகும்போது அதெல்லாம் கொண்டு போனாருன்னு பார்ப்போம். அப்போ ஒரு பெரிய அது ஒரு வாசனை திரவியமாக இருக்குது, விலை உயர்ந்ததாக இருக்குது. அது நிறையா அந்த குணப்படுத்தக்கூடிய அந்த நோய்கள்லாம் நிறையா. முதலாவது பார்த்திங்கன்னா அதை பார்த்து நீங்கள் நிறைய தியானிச்சிங்கனாக்கி இந்த பாம்புலாம், இந்த விஷ பாம்புலாம் நிறைய விஷம் உள்ள பாம்பு கடிக்கும் பார்த்தீங்களா, அந்த கடிக்கிறதுக்கு இதை போட்டோம்னாக்கி குணமடையும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ அந்த மாதிரி காரியங்களை செய்கிறதுனால இது வந்து நோயை குணமாக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ள ஒரு காரியம். இந்த கீலேயாத்திலேருந்து பாலஸ்தீனாலேருந்து வந்த அந்த மரத்தினுடைய அந்த வாசனை பொருள் வந்து இருக்குதுனால அந்த இடத்துல சொல்கிறாரு, கீலேயாத்தின் பிசின் தைலத்தை வச்சு ஆண்டோடைய சிலுவை மரணத்தையும் சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் இருக்காரு. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் படிக்கும்போது கீலேயாத்தின் பிசின் தைலம் இல்லையோன்னு சொல்லி கேட்டுட்டு இந்த தைலத்தை மட்டும் அவர் சொல்லலை. அப்புறம் பாருங்க, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ எல்லா நோய்களையும் சுகமாக்கக்கூடிய ஒரு வல்லமுள்ள ஒரு ஆண்டவர் வந்து உங்களுக்கு இருக்காரு. அவரை வந்து நீ தியானிக்காம அவர் சொல்றது கேட்காம இருக்கிறதுனால மற்ற காரியங்கள் நடக்கும். இப்போ நம்ம ஒரு நோய்களுக்கு ஒரு டாக்டர்கிட்ட போனோம்னாக்கி அவங்க வந்து ஒரு மருந்து எழுதி கொடுப்பாங்க. இந்த மருந்து நீங்கள் ஒரு வாரம் சாப்பிடணும், அப்போ தான் உங்களுக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஒரு வாரம் சாப்பிடாம 2 நாள் சாப்பிட்டுட்டு திருப்பி நம்ம சாப்பிடாம விட்டோம்னாக்கி அந்த முழு நோய் வந்து சுகமே ஆகாது. அப்போ அதே மாதிரி தான் இவங்களுக்கு வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ இப்படி கடைப்பிடிக்கணும், நீ என்ன நோக்கி தான் பார்க்கணும், நான் சொல்கிறத கேட்கணும்னு சொல்லி அவர் சொல்லும் பொழுது அதை கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு போகும் பொழுது ஆண்டவர் விட்டுறதை நம்ம பார்க்கோம். இப்போ நிறைய காரியங்கள் நீங்கள் பைபிளில் படிச்சிங்கனாக்கி ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது தான் தண்டனைகள்லாம் நிறைய கிடைக்கிறத நம்ம பார்க்கோம். அப்போ தண்டனை கிடைச்சாலும் அந்த தண்டனையில் அப்படியே மறித்து போட்டு சொல்லி விடாதபடி ஆண்டவரை மன்னிக்கிற ஆண்டவராக இருக்காரு. ஏன்னா முதலாவதே சொல்றேன், இஸ்ரேல் மக்களை நான் வந்து ஆசீர்வதிக்கிறதே எனக்கு பிரியம்னு சொல்லி ஆண்டவர் வந்து வாக்கு கொடுத்ததுனால அவங்கள வந்து எப்பவுமே பாதுகாக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்யறதை நம்ம பார்ப்போம். அப்போ அந்த காரியத்தை செய்யும் பொழுது ஆண்டவரை பற்றி அறிவிக்கிற விதமாக தான் இந்த இடத்த நீங்க சொல்றதை நீங்க பார்க்கலாம். அப்போ இந்த காயம், நிறைய காயங்கள் இருக்குது, அதை வந்து குணப்படுத்தக்கூடியது இந்த கீலேயாத்தின் தைலம் சொல்லி அவர் அந்த தைலத்தை பற்றி சொல்றாரு. அப்புறம் இந்த பாவ நோயெல்லாம் குணமாக்கக்கூடிய ஒரு அது வந்து சிலுவை தான் பாவத்தை நமக்கு தைலத்தை வந்து நம்ம பாவத்தெல்லாம் மன்னிக்கப்படாது. அப்போ அதை நீங்கள் நிறைய தியானிக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா சிலுவை மரணத்தையும் அதையும் அவர் அந்த சிலுவையில் எப்படி ஆண்டவர் வந்து நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிச்சாருங்கிறத நம்ம தியானிக்கமோ அதை தான் இங்கேயும் சொல்கிறாரு. இப்போ நீங்கள் எல்லாத்துக்குமே உனக்கு விடுதலை கிடைக்குமே, அந்த தைலத்தினால கிடைக்குமே, ஆண்டவர் செய்த காரியத்தினால கிடைக்குமே, அதை ஏன் செய்யாமல் விட்ட அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு தான் இந்த தீர்க்கதரிசி சொல்கிறத எரேமியா 8வது அதிகாரத்தில் 22வது வசனத்தை நம்ம தியானிக்கோம். அப்போ வந்து இந்த அந்த தைலத்தை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா அது ரொம்ப விலை இருந்ததுன்னு நான் சொன்னேன். அப்போ அதில் வந்து அந்த தைலத்தை வந்து பூசும்போது நோய் சுகமாக்குதுன்னு சொன்னேன். அது அந்த நாட்டில் வந்து ஒரு பெரிய புகழ் பெற்றதாக இருந்ததாம்மா. நிறையா வந்துன்னா இந்த தைலத்தினால நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கி, அதனால ஒரு பெரிய வியாபாரம் பண்ணுறதுக்கோ மற்ற காரியங்கள்லாம் பண்ணும்போது நிறைய பணங்கள் கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னாக்கி அந்த இடத்துல ஒரு பாய் இருக்குதுன்னு வைங்க, அந்த பாய்க்குன்னு ஒரு ஊர் இருக்குது, ஒரு கற்பட்டிக்குன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர்களுக்கு போகும்போது அது ஃபேமஸாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி
ஒரு ஃபேமஸாக இருக்கிற இடத்துல வந்து அந்த எண்ணெயை அந்த தைலத்தை அதெல்லாம் வந்து நல்ல விற்பனைக்கு இப்போ கருப்பட்டியை பார்த்தோம்னாக்கா அந்த எந்த இடத்துல நல்லா நிறைய கிடைக்குதோ அந்த இடத்துல அது ஃபேமஸாக விற்பாங்க. அங்கே போய் வாங்குறதுக்கு நிறைய பேர் போவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இந்த தைலத்தினுடைய ஒரு தன்மை வந்து நிறைய குணப்படுத்தக்கூடியது, நோய்கள் குணப்படுத்தக்கூடியது. அதனால வந்து தான் ஆண்டவர் நினைச்சிட்டாரு இந்த இந்த தைலத்தை பற்றி இந்த எழுத வச்சிருக்கிறாரு. ஏன்னா ஆவியானவர் எழுத சொன்னது தான் தீர்க்கதரிசி எல்லாம் எழுதுறாங்க சொல்கிறாங்க. அந்த ஏன் அந்த தைலத்தை பற்றி சொல்கிறாருனாக்கி அந்த இடத்துக்கு நீங்கள் நிறைய நீங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்கன்னாக்கா அதுலேயும் ஆண்டவருடைய சிலுவை மரணத்தை பறித்து தான் கூறுது. அப்போ இது வந்து விடுதலை. இப்போ ஆண்டவர் நினைச்சிதாருன்னா நீ குணப்பட்டு நீ வந்து நான் என்னுடைய பிள்ளையா அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நீ 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 மரித்து போகிறது எனக்கு ஒரு விருப்பம் கிடையாது, நீ அழிஞ்சு போகிறது எனக்கு விருப்பம் கிடையாது. நீ என்ன செய்யணும், அந்த அந்த நிறைய காரியங்கள்ல வந்து நான் சொல்றது கேட்கணும்னு அழைக்கும் போது இவங்க வந்து அந்த அதில் வந்து விருப்பமே கிடையாது. அந்த தீர்க்கதரிசி சொல்றாரு. ஆனால் அந்த பாவ மன்னிப்பை பெற்று விடுதலை செஞ்சு நம்ம இருக்கணுங்கிற ஒரு இல்லாமல் பாவத்தில் இருந்து அதில் வந்து பாவத்திலேருந்து விடுவிக்கிறதுக்கு உங்களுக்கு வேற என்ன இருக்குது, நீங்கள் வராமல் ஏன் போன அப்படிங்கிற கேள்வியை தான் ஒரு இறைமை தீர்க்கதரிசி கேட்கறத நம்ம பார்ப்போம். அப்போ அந்த எல்லா காரியங்கள்லையும் பாருங்க சிலுவை மரணத்தின் மூலமாக தான் அவனுக்கு கிடைக்கிறது. அந்த புகழ்பெற்ற தைலமாக இருக்கலாம், எல்லா நோய்களையும் சுகமாக்கக்கூடியதாக இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது தான் எதை செஞ்சாலும் அது வந்து அது சுகப்படுத்த முடியும், அது ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும்னா அதுக்குன்னு இந்த ஆண்டுடைய பரிசுத்த ரத்தம் தான் நம்மளை எல்லா இடத்துக்கும் விடுதலை செஞ்சுது. அதை நம்ம தியானிக்கணும். இப்போ நீங்கள் இந்த தைலத்தை பற்றி நம்ம தியானிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா இது வந்து நான் சொன்னேன், இந்த பாம்புலாம் விஷப்பாம்பு கடிக்கும் பார்த்தீங்களா, அதனால அந்த விஷப்பாம்பு கடிக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போ எரேமியா 51 8வது வசனத்துலேயும் ஒரு வசனத்தில் நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கி பாபிலோன் அந்த பாபிலோன் விழுந்து போகும்னு சொல்லி அதற்காக அலறுங்கள், அதின் நோவை ஆற்ற பிசின் தைலம் போடுங்கள், ஒருவேளை குணமாகும். ஏன்னா வந்து இந்த தைலத்தை போட்டால் ஒருவேளை சுகமாக்குன்னு ஒரு சந்தேக கேள்வியில் அவர் சொல்கிறத நம்ம பார்ப்போம். அங்கேயும் நீங்கள் குணமடையாமல் போயிட்டீங்களே ஏன் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்காரு. இங்கேயும் அதே மாதிரி கேட்குறாரு, அந்த பிசின் தைலத்தை போட்டாலும் ஒருவேளை குணமாகுமோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவங்களுக்குள்ள என்ன இல்லைன்னா உறுதியான ஒரு ஆண்டுடைய பிரசனத்தில் நீங்கள் வாழ்றதுக்கு அவங்க வந்து ஒப்பு கொடுத்து வாழலை. இந்த சிலுவையில் சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தை வந்து நமக்கு ரட்சிப்பு கிடைச்சிருக்குது, அந்த ரட்சிப்பின் வழி நடக்கணும் அப்படிங்கிறத வந்து செயல்படுத்தாதபடி இருந்தாங்க. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கி நீங்கள் இந்த பாபிலோனை பற்றி பார்த்தீங்கன்னா பாபிலோன் தான் சர்ப்பமாய் ஆண்டவர் வந்து அந்த இடத்துல ஒப்பிட்டு பேசுறதை நம்ம பார்க்கலாம். இந்த எண்ணாமம் 21:9 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி எரேமியா 51:34 வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாலும் 2 வசனத்தையும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அதனுடைய காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். முதல்ல எரேமியா 51:34 வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அங்கே பாபிலோன் ராஜாவிய நேபுகாத்நேச்சர் என்னை பட்சித்தான், என்னை கலங்கடித்தான், என்னை வெறும் பாத்திரமாக வைத்து போனான், வலு சர்ப்பம் போல என்னை விழுங்கி. அந்த வலு சர்ப்பத்துக்கு அவனை பாபிலோன் ராஜா வந்து சொல்றத நம்ம பார்க்கோம். அப்போ ஒப்பிட்டு பேசும் பொழுதே அது வலு சர்ப்பத்துக்கு இங்கே எண்ணாகமத்துக்கும் நீங்கள் வந்து எண்ணாகமத்தை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அந்த காரியத்தையும் ஒப்பிட்டு பேசுறதை நீங்கள் பார்க்கலாம். இந்த வனாந்தரத்தில் வந்து ஆண்டவரை கோபம் மூட்டி இந்த எண்ணாகமம் 21வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அதில் இந்த காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் வசனத்தை பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் எதுக்காக இது சொல்லியிருக்காரு, எதற்காக நமக்கு எழுதி தந்திருக்கிறாருங்கிறத நம்ம தியானிக்கும் பொழுது இந்த தைலத்தை பற்றி சொல்கிறாங்க, என்ன இந்த தைலத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அதற்கும் இந்த எண்ணாகமத்தில் நடந்த காரியத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. 21வது இடத்துல 9வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான், சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான்னு சொல்லி போட்டிருக்குது. இப்போ வந்து இதை மட்டும் நீங்கள் படிச்சீங்கன்னா இந்த வெண்கல சர்ப்பத்தினால தான் இவங்க சுகம் குறைஞ்சுது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும். அப்படி இல்லை. அதை பாருங்க, வனாந்தரத்தில் தேவனை வந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத செஞ்சாங்கன்னு சொல்லி தானே இவர் முதல்ல சொன்னார் பாருங்க தீர்க்கதரிசி. அதை மாதிரி அவங்க இருக்கும்போது இந்த விஷப்பாம்புகளை வந்து ஆண்டவர் அனுப்புனாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். விஷப்பாம்பு அவங்களுக்கு கீழ்ப்படியாதனால அவங்கள கடிச்சு நிறைய பேர் மரித்து போனார்கள். அப்படி சாகும்போது தான் அவர் வந்து ஆண்டவர்கிட்ட சிலர் அந்த மாதிரி மரித்து போனவங்கள பார்த்தோன்னா ஒரு பயம் வருங்களா நமக்கு. இப்போ நிறைய காரியங்கள் பாருங்க, ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு நோயில மரித்து போறாங்கன்னு வைங்க, உடனே என்ன ஆகும், நமக்கு பயம் உண்டாயிரும்.
அப்படி பயம் உண்டானோன்னு நினச்சிவோம் நம்ம அதுலேருந்து விடுதலை எப்படி பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி நம்ம நம்ம ஏதோ ஒன்று பண்ணுவோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி காரியங்களை இவங்களும் வந்து ஆண்டவர்கிட்ட போய் அழுதாங்க. பழைய தீர்க்கதரிசியில் அழுதாங்க, ஆண்டவர்கிட்ட போய் அழுதாங்க. அப்போ வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, மோசேயை நோக்கி கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ ஒரு வெண்கல சர்ப்பத்தை நீ வந்து அதை உண்டாக்கி அதை வந்து ஒரு கோல் மேலே நீ பிடிச்சி அதை வந்து நீ நட்டு வச்சுட்டனாக்கி அதை நோக்கி பார்க்குறவங்கெல்லாம் பிழைச்சிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ வந்து என்னாமல் 21:9 சொன்ன காரியங்களும் இங்கே சொல்கிற காரியங்களுக்கும், பாம்பு கடித்தோம்னாக்கி நான் சொன்னோம்ல அந்த மருந்தை போட்டோம்னாக்கி சரியாகும்னு சொல்லி அதுக்காக தான் தீர்க்கதரிசி அதை சொல்லியிருக்காரு. பாம்பு கடிச்சவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தோம்னா பிழைச்சான்னு சொல்லி பார்த்துருவோம். அப்போ இது வந்து என்னத்தை நோக்கி பார், என்னை நோக்கி பார், என்னை நோக்கி பார், நீ ரட்சிக்கப்படுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அவரை நோக்கி பார்க்கணும்னு சொல்லி சொல்றாருலாம். அந்த மாதிரி சிலுவை காட்சியை தான் சுட்டி காட்டுறதா இருக்குது. இந்த வெண்கல சர்ப்பங்கிறது வந்து வெண்கல சர்ப்பத்துல ஒரு பெரிய வல்லமை இருந்ததா நமக்கு தெரியல. ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். என்னை நோக்கி பாரு, என்னை வந்து நான் சிலுவையில் அறையப்பட்ட என்னை நீ நோக்கி பார்க்கும் பொழுது நீ பிழைப்பாய் அப்படிங்கிறாரு. அப்போ இந்த வெண்கல சர்ப்பம் வந்து அந்த நாட்கள்ல இந்த வெண்கலத்துல சர்ப்பத்தை செஞ்சு மோசையின் மூலமா சொல்லி ஆண்டவர் வந்து செஞ்சதை நீங்க பார்க்கலாம். அவங்க விடுதலை பெற்றுக்கொண்டாங்க, அவங்க நோக்கி பார்த்து பிழைச்சாங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஆனா இஸ்ரேல் மக்கள் வந்து பாம்பு கடிச்சப்பட்ட போது மோசையின் அந்த வெண்கல சர்ப்பத்தை அந்த போல்ல நட்டு வச்சிருந்தது அவங்க சபைக்கு அவங்க உயர்த்தப்பட்ட பிடிக்கப்பட்டது பார்த்தீங்களா. அப்படி பிடிக்கப்பட்டது அவங்க வந்து அது நான் மனுஷகுமாரனுக்கு சிலுவையில உயர்த்தப்பட்டதுக்கு அந்த நாட்டப்பட்டு அவர் வந்து அவர் சிலுவையில் அறையப்பட்டார்ல, அந்த இதுக்கு அவர் ஒத்துட்டு தான் அது சொல்றாரு. ஆனால் அந்த வனாந்தரத்தில் அலைஞ்சாங்கல்ல, அலையப்பட்டவங்கெல்லாம் நம்ம சிலர் வந்து நம்ம ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு இறங்க, நாங்கள் இந்த இதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் இனிமே அப்படின்னு சொல்லி நிறைய காரியத்தில் நீங்கள் அவங்க இஸ்ரேல் மக்களை நீங்கள் பார்க்கலாம். செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்பாங்க, திருப்பி செய்வாங்க. அந்த மாதிரி செய்யும் பொழுது ஆண்டவரை குறை கூறும் பொழுது தான் இவங்க தண்டிக்கும்படி தான் கர்த்தர் வந்து அதாவது என்ன தவறு பண்ணோமோ, இது நான் உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி சொல்லணும்னாக்கி, ஒரு தவறு பண்ணாங்க பார்த்தீங்களா இஸ்ரேல் மக்கள். தவறு பண்ணதுனால தான் இந்த மோசே வந்து சர்ப்பத்தை ஒரு வெண்கல சர்ப்பத்தை ஏன் ஒன்றுனா கீழ்ப்படியாதனால அழிக்கப்பட்டதுனால அவன் சொன்னான். செஞ்சு வச்சதுனால அவங்க பிழைச்சாங்கன்னு சொல்லி பார்க்கும். இங்கே மனுஷகுமாரனும் அதே மாதிரி தான் நட்டப்பட்டு அவர் வந்து நமக்காக சிலுவையில் சிந்தப்பட்டார். ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்கள் ஜெபத்தோடு கூட தியானிங்கன்னு சொல்லி தான் நான் இந்த ரெண்டையும் சொல்கிறேன். அப்புறம் அவங்க தண்டிக்கிறதுக்கு அவங்க ஒரு தப்பு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தண்டனை உண்டு. கண்டிப்பாக நிறைய இடத்துல தண்டனையை பெற்றுக்கொண்டாங்க. அந்த மாதிரி தண்டனைக்கு தான் ஆண்டவர் வந்து இந்த ஒரு நச்சு வாய்ந்த இந்த பாம்பு வந்து அனுப்புறாருன்னு சொல்லி பார்க்கும். அந்த பாம்பு கடிச்சவங்க நிறைய பேர் மரித்து போனாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ மரித்தவங்களுக்குள்ள மனம் திரும்பி நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட முறையிட்டு, ஆண்டவரே எங்களை ஏதாவது எப்படி செய்யுங்க, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தான் இந்த மோசே இந்த வெண்கல சர்ப்பத்தை நட்டு அவர் செய்கிறாருன்னு நம்ம பார்க்கோம். இதை வந்து நம்ம வெண்கல சர்ப்பத்தினால சுகம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்றேன். இயேசு சொல்றாரு, இயேசு விளக்கம் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா வெண்கல சர்ப்பம் வந்து இயேசுவை தான் குறிக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ வெண்கலம்னாலே பார்த்தீங்கன்னாக்கி வெண்கலம் போல பாதம், நீங்கள் இந்த வெளிப்படுத்தலாம் நிறைய படித்து பார்த்தீங்கன்னாக்கி உங்களுக்கு தெரியும். தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் நிறைய ஆண்டவர் கற்றுக்கொள்றதை பார்க்கும். வெண்கலங்கிறது வந்து ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை குறிக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். வெண்கலம் அப்படிங்கும்போது கோலுங்கிறது கல்வாரி சிலுவையை குறிக்குதுன்னு பார்க்கும். இப்போ வெண்கலம் அந்த கோல் அதெல்லாம் வந்து கோலில் மாட்டி வச்சிருந்த அவன் மோசை செஞ்ச காரியம் கோலில் மாட்டியிருந்தது, அதையும் பார்த்துங்க. வெண்கலங்கிறது நியாய தீர்ப்பை குறிக்குது. இந்த வெண்கலத்தினால ஆண்டவர் வந்து ஒரு நியாய தீர்ப்பின் ஒரு காரியத்தை தான் சொல்லி அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, அதை நோக்கி பார்த்ததுனால அவர் சொல்றாரு, நான் கட்டளையிடுறேன் இந்த வெண்கலத்தினால ஒரு சர்ப்பத்தை செஞ்சு அந்த வனாந்தரத்தில் நீ ஒரு கோல உயர்த்தப்பட்டு வைய அதுல அவங்க பிழைப்பாங்கன்னு சொல்றாரு. ஆண்டோடைய வார்த்தை தான் அது சொல்லுது நம்ம பார்க்கோம். அப்போ சிலுவையில் தானே உயர்த்தப்பட்டவர் தான் நமக்கு நோக்கி பார்க்கணும்னு சொல்லி அப்போதான் நம்ம ரட்சிக்கப்பட முடியும். ஆண்டவர் சொன்ன காரியங்கள். இப்போ வெண்கல சர்ப்பம் விடுதலை செய்யலை, வெண்கல சர்ப்பத்திலே ஆண்டவர் நம்ம வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்ததுனால சுகமானாங்க அப்படின்னு சொல்லி நாம நோக்கி நம்ம இந்த நாளில் நம்ம இந்த அறிஞ்சிக்கிட்டு இருந்தோம்னாக்கா அது இல்லாததுனால இல்லை. அதனை நோக்கி பார்க்க ஆண்டவர் கட்டளை இருந்தாரு. ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்பி வந்த மக்களுக்காண்டி அவங்களுக்கு விடுதலை கொடுக்கணுங்கிற ஒரு மனசை அவர் தான் இறக்கம் உள்ளவர் தானே. அப்படி இறக்கம் இருந்ததுனால தேவன் விடுதலை செய்ததுக்காண்டி அந்த காரியங்களை செய்ய சொல்றாரு. அவர் கட்டளை விட்ட வார்த்தையினாலதான் அவங்க பிழைச்சாங்களே ஒழிய வெண்கல சர்ப்பத்தினால அவங்களுக்கு வந்து விடுதலையோ அவங்களுக்கு சுகம் கிடைச்சி அவங்க செய்யலை அப்படிங்கிறத நம்ம இந்த வசனத்துல நம்ம தியானிக்கணும். அதனால வைத்தியருக்கு ஆண்டவர் ஒரு இடத்துல
இடத்துல போகும்போது வைத்தியருக்கு இந்த அடையினால ஏசையா தீர்க்கதரிசிலாம் போட சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரிலாம் நிறைய காரியங்கள் வரும்பொழுது நம்ம அதற்கும் ஆண்டவருடைய சிலுவை மரணத்துக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. அதை நம்ம தியானிக்கணும். இப்போ அந்த வெண்கல சர்ப்பத்தினால இவங்க சோமானாங்க அப்படின்னம்னா, அப்போ சர்ப்பத்தினால சர்ப்பத்தை வந்து எசேக்கியா ராஜா வந்தவுடனே அதெல்லாம் அடிச்சிட்டாருன்னு நம்ம பார்ப்போம். அப்போ மோசே அவ்வளோ கஷ்டப்பட்டு மோசைகிட்ட சொன்னார்னா, ஏன் ஆண்டவர் அதை வந்து ஏன் அந்த ராஜா வந்து அழிக்காரு அப்படின்னம்னா, அது வந்து தேவையில்லாது. அந்த இடத்துல ஆண்டவர் சொன்ன கட்டளையிட்ட காரியங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி நமக்கு கட்டளையை கொடுத்து நமக்கு பேசி நம்மளை நடத்துவார். நமக்கு எவ்வளவு நமக்கு புரியுதோ அதை வந்து நமக்கு புரிய வச்சு இன்னும் புரியாத நமக்கு சொல்லி தந்து நம்மளை வளர்த்து நல்லா, அதாவது ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு எடுத்த உடனே வந்து நமக்கு பைபிளில் உள்ள எல்லா வசனத்தையும் நம்ம தியானிச்சிடலாம். நம்ம முழுசும் படிச்சிட்டோம், நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. ஆண்டவர் வந்து எப்போவுமே என்னன்னா, ஒரு பாருங்க அந்த மோசே ஆபிரகாம் எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கி 75 வயசுலேயே அவர் வந்து பேசுகிறாருன்னு சொல்லி பார்க்க 100 வயசுல தான் அவங்களுக்கு குழந்தை கொடுக்காரு. அப்போ 25 வருஷம் அவங்கள வந்து என்ன செய்கிறாரு, உருவாக்குதாரு. அப்போ நம்மளையும் பாருங்க உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல தகப்பன். அதனால நம்ம இந்த காரியத்தில் ஒரு இடத்துல வெண்கல சர்ப்பத்தை விட்டு இல்லை பிசின் தைலத்தை வச்சு சுகமாக்கணும் அப்படின்னு சொல்லணும்னா அந்தந்த இடத்துல அது சொல்றாரு. இப்போ நீங்கள் நிறைய சுவிசேஷத்துல நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, எனக்கு மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லைன்னு சொல்லுவார். ஆனால் தலை சாய்க்க இடம் இல்லாமல் இல்லை, அந்த இடத்துல இருந்ததை சொல்றாரு. அந்த இடத்துல சொன்னதை அப்போ அவருக்கு இடம் இல்லை, நம்மளும் இடம் இல்லை இல்லாமல் நமக்கு சொந்தம் ஒன்றுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி அப்படி ஆண்டவர் சொல்லவே செய்யலை. இன்னொரு இடத்துல சொல்வார், நீ போ, அந்த இடத்துல உனக்கு மேல் மாடியில் போனோடனே நமக்கு அங்கே தங்கி நமக்கு நம்ம செய்கிற ஜபிக்கிறதுக்கு நமக்கு அந்த இடத்த ஆயத்தம் பண்ணுன்னு சொல்லி சீசர்கிட்ட சொல்லி விடுவார். அப்போ கழுதை மேலே போகிறதுக்கும் பாருங்கள், கழுதை கட்டி இருக்குது, அதை அவுத்துட்டு ஆண்டருக்கு வேணும்னு சொல்லி. அப்போ அந்த வார்த்தைகள் என்ன இருக்குதுன்னாக்கி அவருடைய ஒவ்வொரு வழிநடத்தல் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி வழி நடத்தி அவர் கொண்டு போகிறத நீங்கள் பார்க்கலாம். ஒரு இடத்துல பிசாசை துரத்துவார், ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கடல் காற்றுலையும் கடையும் இது பண்ணுவார். அப்போ எல்லாவற்றையும் செய்யக்கூடிய நல்ல தகப்பனாக இருக்கிறதுனால ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு காரியங்களை செய்வார். அதனால இந்த இடத்துல வெண்கல சர்ப்பத்தை வை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க விடுதலை பெற்றுக்கொண்டாங்கன்னா ஆண்டோடைய வார்த்தையின் மூலமாக அவரை நோக்கி பார்க்குற சம்பந்தமான காரியங்களை தான் செய்கிறாங்கன்னு சொல்லி நம்ம தியானிக்கணும். இந்த வலு சர்ப்பத்தை இந்த வெண்கல சர்ப்பத்தையே நம்ம அதனால தான் விடுதலை கிடைச்சுன்னு நினைக்கக்கூடாது. ஆண்டோடைய வார்த்தை அவர் கட்டளையிட்டாரு, அதனால அது செய்ய முடியுது. இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கி இன்னைக்கு எப்படி ஆண்டவர் நம்மளை நடத்துறாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஏன்னா அந்த நாட்களில் வந்து ஆண்டவர் ஒவ்வொரு விடுதலைக்கு ஒவ்வொரு காரியங்களை செஞ்சாருன்னு சொல்லி பார்க்கும். தீர்க்கதரிசி பிசிந்தைலத்தை போடுங்க, நீங்கள் ஆண்டவருடைய ரண வைத்தியர் இல்லையா அப்படின்னு கேட்காரு. வெண்கல சர்ப்பத்தை மோசே எடுத்து அந்த பாம்பு கடியிலேருந்து விடுதலை செஞ்சாருன்னு சொல்லி பார்க்கும். இப்படி நிறைய காரியங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறது நமக்கு என்னென்னா, இன்றைக்கி ஆண்டவர் சிலுவையிலே மறித்து நமக்கு உயிர் தெழுந்து இன்றைக்கி இருக்கிறதுனால அவரை நம்ம பார்க்கலாம். அன்றைக்கு வந்து பார்க்க முடியாது, யாருமே மோசையே வந்து பார்க்க முடியாதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ பின்னாடி தான் நீ பார்க்க முடியும், முன்னாடி பார்த்தா நீ உயிரோடு இருக்க மாட்டாருன்னு சொல்கிறாரு. அப்போ முகமுகமாக வந்து தரிசிக்கக்கூடிய காரியங்கள்லாம் யாருமே அவரை தரிசிக்கல. ஆனால் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து நம்மளை சிலுவையில் மறித்து நம்ம ரட்சிப்புகளை கொண்டு வந்து நம்மளை நடத்துறதுனால இன்னைக்கு அவரை காண முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம காண முடியும், ஜெபிக்கும் பொழுது நம்ம காண முடியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கி அவரை அறிந்து கொள்ள முடியும். அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில் அனுபவப்படும் பொழுது அவரை எப்படிப்பட்டவர்னு அறிந்து கொள்ள முடியும். அதனால விடுதலை வேண்டி நம்ம நிற்கோம்னாக்கி எந்த விடுதலை வேணாலும் சரி, எந்த நோய் பிரச்சனை இருந்தாலும் சரி, அவரை நோக்கி பார்த்து நம்ம வந்து ஜெபிக்கணும். அவர் ஜெபிக்கும் பொழுது அவர் பிசிந்தைலம் என்பது அந்த பாம்பு கடிக்கு உதவுன மாதிரி நமக்கு என்ன காரியத்தை செய்கிற அந்த இறைமையத்துக்கு அந்த இடத்துக்கு அந்த பிசிந்தைலத்தை பற்றி அந்த பாம்பு கடிக்காண்டி அந்த பாம்பு கடிச்சதுக்கு எப்படி வச்சாரோ அதுபோல் சிலுவை மரணத்தில் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கறதுக்கு என்னெல்லாம் செய்கிறாரு நம்ம அறிஞ்சிக்கிட்டு நம்ம அவரை கண்டு அவரை நோக்கி அவருக்கு விடுதலையை நோக்கி நம்ம தேடணும் அப்படிங்கிற காரியத்தை நம்ம செய்யணுங்கிறதுக்காண்டி தான் இந்த காரியத்தெல்லாம் இறைமையா தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசிகள் புஸ்தகங்களை நிறைய படித்தோம்னாக்கி நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். சிலுவையினுடைய ரகசியத்தை அவங்க வந்து எழுதியிருக்கதை நம்ம பார்க்கலாம். அப்போ சிலுவையினுடைய ரகசியத்தை தான் நம்ம சிலுவையினுடைய காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளாமல் வேற எதுவுமே நமக்கு கற்றுக்கொள்ள முடியவே முடியாது. சிலுவையின் உபதேசம்
கெட்டு போகிறதுக்கு பைத்தியமா இருக்குது. ரட்சிக்க நமக்கு அது தேவ பலன். அந்த பலனை பெற்றுக்கொண்டு நம்ம ஓடுகிற பிள்ளைங்களா இருக்கிறதுக்கு ஆண்டோடைய வசனம் தான் நமக்கு விடுதலை தரும். அதனால இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுதே நீங்க தீர்க்கதரிசி எதுக்காக எழுதியிருக்கிறாரு, நம்ம சிலுவையே நோக்கி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் எழுதியிருக்கிறாரு. அதனால அந்த தைலத்தினால பாம்பு கடி போனதோ, அந்த வெண்கல சர்ப்பத்தினால விடுதலை கிடைச்சதோ, அது ஒரு அந்த நேரத்துக்கு அந்த கட்டத்துக்கு ஆண்டவர் எழுதி தந்தது தான் வழிய, ஆண்டவருடைய சிலுவை மரணத்திற்கு முன்பாக வேற எதுவுமே அதுதான் ரட்சிப்பை கொண்டு வந்தது, அதுதான் விடுதலை கொண்டு வரும், அதுதான் எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். அதனால நீங்க அந்த காரியங்களை நீங்க சிலுவை மரணத்தை நீங்க இன்னும் அதிகமா நீங்க தியானிக்கும் பொழுது இந்த வசனத்தினுடைய காரியங்களை நீங்க கற்றுக்கொள்ள முடியும். அதனால எல்லாவற்றுக்கும் மேலானது எத்தனையோ காரியங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது சிலுவை மரணத்தின் மூலமாக தான் நமக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தியானிக்கணும். அதனால் மோசே மூலமாக எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக எழுதின இந்த காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கி நிறைய இன்னும் நீங்கள் தியானிக்கும் பொழுது உங்களோட கூட ஆண்டவர் நிறைய பேசுவார். அதை நீங்கள் தியானித்து அந்த சிலுவை மரணத்தில் தான் எல்லாம் இருக்குதுங்கிறத நம்ம தியானிக்கும் பொழுது தான் அநேகருக்கு நம்ம அதை எடுத்து சொல்லி ஆண்டவருடைய பிள்ளையாக மாற்ற முடியும். அப்படிப்பட்ட பரிசுத்த கூட்டங்கள் எழும்ப இந்த நாட்களில் நீங்கள் அர்ப்பணித்து ஜெபிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஓகே, ஜெபிப்போம். மன்னோரை மீட்க வந்த ராஜாவே, விண்ணின்று மீண்டும் வாருமே. மன்னோரம் எம்மை விண்ணோடு சேர்க்க விண் தூதரோடு வாருமே. மன்னோரம் எம்மை பின்னோடு சேர்க்க விண் தூதரோடு வாருமே. மன்னோரை மீட்க வந்த ராஜாவே, விண்ணின்ற மீண்டும் வாருமே. சுவாமி, வருகை சமயமா இருக்குது என்று கண்டுகொண்டு அதற்கு நாங்கள் ஆயத்தப்படுகிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க சுவாமி. கடைசி நாட்களே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு இந்த கிருபையினால் நீங்கள் நிறைத்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. இந்த வசனத்தை நாங்கள் தியானித்த பொழுது ஆண்டவரே, உங்களுடைய சிலுவை காட்சிகளை நாங்கள் ஆண்டவரை கண் முன்பாக வைத்து ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு என்ன தேவையோ, என்ன விடுதலை வேண்டுமோ எல்லாவற்றையும் உண்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் நாங்கள் காணப்பட கிருபை செய்யுங்க. அந்த இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, கீழ்ப்படியாத பொழுது ஆண்டவரே எரேமியா தீர்க்கதரிசியை நோக்கி ஓடி வரும் பொழுது கலங்கி அழுகும் பொழுது ஆண்டவரே நீங்க அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பதற்காக அந்த தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே எரேமியா தீர்க்கதரிசி அழுகின் தீர்க்கதரிசி அழும் பொழுது ஆண்டவரே அவர் சொல்லுகிற காரியங்கள் பிசின் தைலம் இல்லையோ, பாம்பு கடித்து அநேகர் இறந்து ஆண்டவரை போகும் பொழுது மனம் திரும்பி வந்த மக்களுக்காக விடுதலை கொடுப்பதற்காக தான் அந்த வலு சிற்பத்தை நீங்க கெடுத்தீங்க சுவாமி. அப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே தகப்பனே. இந்த வெண்கல சர்ப்பத்தினால தான் விடுதலை கிடைச்சதுன்னு சொல்லி நாங்கள் நினைத்து கொள்ளாதபடி உங்களுடைய வார்த்தையின்படி நீங்க வார்த்தையை அனுப்பி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை கற்று தருகிற தேவனா இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு சிலுவை பாடுகளை நாங்கள் தியானித்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரை. எரேமியா தீர்க்கதரிசி எழுதினது போல தகப்பனே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை உண்மையை நோக்கி பார்க்க, சிலுவையை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைய நாங்கள் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிக்க கிருபை செய்யுங்க. அந்த இஸ்ரேல் மக்களை போல விழுந்து விடாதபடி அழிந்து போகிற தேசத்துக்காக ஆண்டவரை அழிந்து கொண்டு இல்லாதபடி அழிவை சேர்த்து கொண்டு ஆண்டவரை அநேக மக்கள் அழிந்து போனாங்களேப்பா, அப்படிப்பட்ட தண்டனையை பெற்றுக்கொள்ளாதபடி ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாய் காணப்பட உண்மை காணவும் உண்மை ஆண்டவரை நோக்கி பார்க்கவும் ஆண்டவரை உண்மை அறிந்து கொள்கிற பிள்ளைகளாய் காணப்படும். நீ எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொண்டு ஆண்டவரே முழுவதுமாய் இடத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க சுவாமி. இப்படிப்பட்ட காரியங்களை நீ இந்த நாட்களை கற்றுத்தரணுமா ஜெபிக்கிறையா. எங்களுக்கு பிசின் தைலம் நீங்க தான் சுவாமி. நீங்க தான் எல்லாவற்றையும் ஆண்டவரை செய்து முடிக்கிறவராய், நீங்க எல்லாவற்றையும் ஆண்டவரை செய்து முடிக்கிறவர் மாத்திரமல்ல எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறபடியால் உம்முடைய வளமுள்ள கருத்திலே அர்ப்பணிக்கிற சுவாமி. சிலுவை மரணத்தை நாங்கள் இன்னும் அதிகமாய் தியானித்து ஆண்டவரே உம்முடைய கருத்திலே அர்ப்பணித்து நாங்கள் ஒவ்வொரு நாளும்
ஆண்டவரே நடந்து செல்ல எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் அப்படியே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்குமா ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் நீங்க பரிசுத்தத்தை தந்து, பரிசுத்த வாழ்க்கையை தந்து ஆண்டவரை உண்மை நோக்கி பார்த்து வாழ்க்கையில அநேக பிள்ளைகளுக்கு சாட்சிகளா நிற்க பிள்ளைகளை நீங்க பயன்படுத்தணுமா ஜெபிக்கிறப்பா. இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நாட்களில் நீ செய்து வழிநடத்த போறக்காக நன்றி செலுத்துறோம். எங்களுடைய ஜெபத்திலே ஆண்டவரே யாரெல்லாம் என்னெல்லாம் கேட்டாங்களோ அந்த கேட்டது எல்லாவற்றையும் தந்து வழிநடத்துகிற தேவன் நீங்க என்பதை அறிந்து கொள்ள அறிவை நீ தந்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். ஜெபத்துக்கு பயிர்விடுத்தபடியா நன்றி. மறுபடியும் அவங்க சமத்திலே வருமுறை எங்களை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிகனமாய் மேல அம்மாக்கே செலுத்துறேன். ஏசு ரட்சகன் நாமத்தில் ஜெபங்களுங்க நல்ல